ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரிங்க் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வெறும் வெயிட் லாஸுக்கு மட்டும் கிடையாதுங்க. மலச்சிக்கல், ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுது. வாங்க இப்போ அந்த ரெமடியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்னாலும் சரி, அந்த ட்ரிங்க்கை நம்ம குறைஞ்சது 10 நாட்களில் இருந்து 1 மாதம் வரையாவது தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அதோட ரிசல்ட் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குறைஞ்சது 10 நாட்களில் இருந்து 20 நாள் வரைய கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் பிரியாணி இலை, அதோட பட்டை, சீரகம், ஏலக்காய். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம். இதில் நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கோங்க. முதல்ல ரெண்டு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை பிரியாணிக்கு தான் பயன்படுத்தணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஏன்னா பிரியாணி இலையில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ இந்த 2 பிரியாணி இலையை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இது ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்துது. அதே மாதிரி இன்சுலின் உற்பத்தியையும் அதிகப்படுத்துது. இன்சுலின் உற்பத்தி நம்ம உடம்புல எப்போ அதிகரிக்குதோ அப்போ நம்மளோட சுகர் வியாதி, அதாவது சர்க்கரை வியாதி கண்ட்ரோலில் வந்துடுது. அதே மாதிரி இது ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது. அடுத்ததாக இதில் 2 ஏலக்காயை இதில் சேர்க்க போகிறோம். இந்த ஏலக்காயை அப்படியே சேர்க்காம இது 1-2 அடித்து இந்த மாதிரி தூள் பண்ணிட்டு இப்போ சேர்த்துக்கிடலாம். ஏலக்காய் நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது. அதே மாதிரி நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு எங்கேயாவது இருந்தால் கூட அதை வெளியில் அனுப்புது. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறது பட்டை. பட்டை நம்ம உடம்போட சூட்டை அதிகப்படுத்தக்கூடியது. இதில் பட்டையோட பொடியாக சேர்க்கக்கூடாது. ஒரு பீஸை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரிங்கை கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துக்கவே கூடாது. இதில் ஏற்படுற பாடி ஹீட்னால நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை வெளியில் அனுப்புது. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும், சீரகம் நம்ம உடம்புல ஜீரணத்துக்கு எவ்வளவு நல்லா ஹெல்ப் பண்ணுதுன்னு. இல்லாட்டி அஜீரணம், மலச்சிக்கல் இருக்கிற டயத்தில் இந்த சீரகம் நம்ம குடல் உறுப்புகளை சுத்தப்படுத்துது. இப்போ பாருங்க, இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை 5ல் இருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சாலே போதும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ட்ரிங்கை நம்ம எந்த டைமில் எடுத்துக்கிடணும், எப்படி எடுத்துக்கிடணும், அதனால் பெனிஃபிட்ஸ் எப்போ நமக்கு நல்லா கிடைக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதை காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 3 தடவை எடுத்துக்கிடணும். ஒவ்வொரு தடவையும் 1 கிளாஸ் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மதியம் லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா 30 நிமிஷம் கழிச்சு, அதாவது அரை மணி நேரம் ஆன பிறகு இந்த ட்ரிங்கை எடுத்துக்கிடணும். நீங்க எப்ப எடுத்துக்கிட்டாலும் வெதுவெதுப்பான சூட்டோட எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்க அதிக அளவுல தயார் பண்ணி கூட ஒவ்வொரு தடவை நீங்க குடிக்கும் போது கொஞ்சமா வெதுவெதுப்பா சூடு ஏற்றி குடிக்கலாம். அதே மாதிரி நைட்டு டின்னர் எடுத்ததுக்கு அப்புறமா 1 மணி நேரம் கழிச்சு தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறைஞ்சது 10 நாட்களில் இருந்து 20 நாள் இல்லாட்டி 1 மாதம் வரைய ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்குது. எங்கெல்லாம் கொழுப்புகள் தேங்கி இருக்குதோ அது எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கலர் கூட நல்லா சேஞ்சாக இருக்குது. இதை இப்போ வடிகட்டிடலாம். இதோட லெமனோ தேனோ கூட சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை அப்படியே குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் தேனை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு நாளைக்கு 3 தடவைன்னு இப்போ நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து 10 நாட்களுக்கு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த ஒரு நல்ல டிப்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.